Hi everyone, welcome to our channel. Let's learn daily. So in this video, we are going to learn about the defects in the eye and microscope and telescope. இந்த மூணு ஹெட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 4 மெயின் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கிற ஐயோடைய ஷேப்பில் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா அதோடைய லென்ஸில் ஏதாவது டிஃபால்ட் ஆயிடுச்சு, இல்லைன்னா அதில் அந்த பல்சஸ் கரெக்டாக சென்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மயோபியா, hypermetropia, next presbyopia and astigmatism. First one myopia. So myopia அப்படின்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியாது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னா உங்களுடைய ஐபால் வந்து லென்த் ஆயிரும். ஸோ அது நார்மலாக இருக்கிற ஐபாலோடைய லென்த்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓவல் ஷேப்பில் எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாகிடுறது, அதுக்கு அவ்வளோ பெருசாகாது, கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மயோபியா இஸ் காஸ்ட் டியூ டு லென்த்தனிங் ஆஃப் ஐபால்ஸ், லென்த்தனிங் ஆகிறதுனால வர்றது. ஸோ இது வந்து ஷார்ட் சைட்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் கிளியராக தெரியும். ஸோ ஷார்ட் சைட்டனிங் அப்படின்றப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மீனிங் எடுத்துருக்காதீங்க, அதோடைய நேம்லேயும் ஷார்ட் சைட்டனிங். அப்போ பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியும், டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியாது. ஸோ அந்த ஐபாலோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுடைய ரெட்டினா அண்ட் லென்ஸுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் என்ன மயோபியா. ஸோ இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய இதுக்கு கரெக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா f(x/f-x). ஸோ அப்போ என்னது உங்களுடைய அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது நார்மல் xy/x-y. ஸோ அப்போ எக்ஸுன்றது என் பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ், ஒய்ன்றது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ அவ்வளோ தூரம் வரைக்கும் எனக்கு கிளியராக இமேஜ் தெரியணும் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணி ரெண்டுக்கும் நல்ல உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். அதை தான் உங்களுடைய ஃபோக்கஸாக நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸுக்கு உங்களுக்கு மயோபியா டிசீஸ் குறைஞ்சிரும். அதாவது இமேஜ் கரெக்டாக ரெட்டினாவில் படாமல் ரெட்டினாவுக்கு முன்னாடி விழும். ஸோ ரெட்டினாவில் பட்டால் தான் நம்மளுடைய இமேஜே நமக்கு தெரியும், இல்லைன்னா இமேஜ் தெரியாது, முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் நமக்கு கிளியராக வியூ பண்ண முடியாது. ஸோ அந்த லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் குறிப்பிட்ட ஃபோக்கஸ் நம்ம பார்க்குறப்போ ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த சைஸ் வச்சு செக் பண்ணுவோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நமக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ மயோபியானா என்னது? இட் அக்கர்ஸ் டியூ டு லென்த்தனிங் ஆஃப் ஐபால். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்டட்னஸ். It will increase the distance between the retina and the lens. ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் இங்கே டிக்ரீஸ்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியானா என்னது? இட் இஸ் லாங் சைட்டட்னஸ். அப்படின்னா தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியாது, தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியும், பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியாது. ஸோ லாங் சைட்டட்னஸ் தான் என்னது? தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியும், பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியாது. இங்கே வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ரெட்டினா அண்ட் லென்ஸுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலாக ரெட்டினா இங்கே இருக்குது, இமேஜ் இங்கே விழணும் அப்படின்னா ரெட்டினாவோட டிஸ்டன்ஸ் முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் பின்னாடி விழும். ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் வந்து ரெட்டினாக்கு பின்னாடி விழும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அப்போது நார்மலாக நம்மளுடைய ஐயோடைய நியர்பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது? 25 சென்டிமீட்டர். ஸோ அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டுக்கலாம். d/g-g. அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்ட்னஸ் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு presbyopia. இது வந்து ஓல்டேஜ் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 கேசஸுமே சேர்ந்தும் இந்த presbyopia-ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்ட் பண்ணுறதுக்கு பைஃபோக்கல் லென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லென்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும், ரொம்ப ரிஜிட் ஆகிடும், அதாவது ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அதனால வர்றது என்ன அப்படின்னா presbyopia. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்றது உங்களுடைய லென்ஸோடைய ஷேப் சேஞ்ச் ஆகிறதா இருக்கலாம், இல்லைனா ரெட்டினாவுடைய இமேஜ் ஃபார்மேஷனில் ஏதாவது டிஃபெக்ட்ஸாக இருக்கலாம், இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிஃபெக்ட், என்ன டிஃபெக்ட்னாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. புறை விழுகிறதுமே இதில் தான் வரும். அந்த ஏஜ் ஆனவங்களுக்குலாம் முன்னாடி அந்த வெள்ளை மாதிரி எப்படி படியும்ல, ஸோ அந்த தான் ஆஸ்டிக்மேட்டிசம் தான். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. presbyopia பொறுத்த வரைக்கும் மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா ரெண்டும் சேர்ந்து வரும் அப்படின்றதே நம்ம சொன்னோம்ல. ஸோ அப்படி சேர்ந்து வர்றப்ப அந்த ஏஜ் ஆனவங்களாம் புக்கு ரீட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு லென்ஸ் இருக்கும், அதே இது மேலே ஒரு லென்ஸ் இருக்கும் நார்மலாக வியூ பண்ணுறதுக்கு. ஸோ கீழே கான்வெக்ஸ் லென்ஸ், மேலே கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரே கிளாஸ்லேயும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா presbyopia க்யூர் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியல, பட் அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வழி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோஸ்கோப். சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸை
பெருசாக மேக்னிஃபை பண்ணி காட்டுறது என்னது மைக்ரோஸ்கோப். அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் another ஒன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஃபோக்கல் லென்த்துக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் இமேஜ் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் வந்து பியாண்ட் எஃப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ பெரிய இமேஜாக கிடைக்கும், மேக்னிஃபை ஆகி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே தான். ஸோ ரூல்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போச்சுன்னா அந்த டீவியேஷனுமே இல்லாமல் போயிடும். அதே இது லென்ஸில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது, ஃபோக்கஸ் பார்த்து உங்களுக்கு டீவியேட் போய் விழணும், கன்வர்ஜ் ஆகும். ஸோ அதை பின்னாடி பேக்வேர்ட்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே தான் இமேஜ் கிடைக்கும். அதாவது லென்ஸுக்குள்ளேயே உங்களுடைய இமேஜும் க்ரியேட் ஆகும் மைக்ரோஸ்கோப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்ஸில், அப்புறம் பார்ட்ஸு, அனிமல்ஸோடைய பார்ட்ஸ், பிளான்ஸோடைய அந்த பார்ட்ஸ், ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிக்கிறோம்ல, ஃப்ளோரல் டயக்ராம்லாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். அதே இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா 2 கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே ஒன்று தான் இருக்கும், இங்கே 2 கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டை எஃப்க்கு பின்னாடி தள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வர்றதை ரூல்ஸ் படி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து இங்கனுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போது இந்த லென்ஸுக்குலேருந்து ஃபார்ம் ஆன இமேஜ் இந்த இமேஜ். ஸோ இது ஆப்ஜெக்ட், இதோடைய இமேஜ் இது. இப்போ இங்கே இருக்க செகண்ட் லென்ஸுக்கு இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த லென்ஸ் வழியாக பாஸ் ஆகும்போது இமேஜ் பின்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டார்டிங்கோட பாருங்களேன், இந்த இமேஜ் பெருசாக இருக்கும், இதை விட இந்த இமேஜ் பெருசாக இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்போது இதை விட இதுக்கு 100 to 400 டைம்ஸ் வந்து அந்த மேக்னிஃபையிங் பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லென்ஸ்க்கு பேர் 2 லென்ஸ் இருக்குல்ல, ஸோ 2க்கும் ஒரு நேம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா இது ஐபீஸ், இது அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற அப்ஜெக்டிவ் லென்ஸ், நம்மளுடைய ஐ வியூ பண்ணுறது பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஐபீஸ். ஓகேவா? ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஸோ இங்கே மேக்னிஃபைடாக இமேஜ் கிடைக்கும். ஸோ இதுவுமே நமக்கு சின்ன ஆப்ஜெக்ட்ஸாக பெருசாக மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறையா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்க்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ அந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வந்து என்ன அப்படின்னா தின் ஹேரோடைய ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஆக்சுவலாக வெர்னியர் கேலிப்பர் மாதிரியே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோடைய லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெலஸ்கோப்னா என்னது, டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒன்றை வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜொஹான் லிப்பர்சி அப்படின்றவங்க 1608 ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கலீலியோ வந்து ஸ்டார்ஸ், அடுத்து சாட்டன் ரிங் அதெல்லாம் வியூ பண்ணுறதுக்காக கலீலியோ ஒன்று டெவலப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப், இன்னொன்று ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி அந்த டெலஸ்கோப் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி அது ஒர்க் ஆச்சுன்னா அது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். அதில் கலீலியோ யூஸ் பண்ணது வந்து ரிஃப்ராக்டிங், அதே நியூட்டன் யூஸ் பண்ணுறது வந்து ரிஃப்ளெக்டிங்கில் வரும். ஸோ அது வந்து டைப்ஸு. அது போக என்னென்ன டெலஸ்கோப் இருக்குது அப்படின்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெலஸ்கோப் என்னது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். பட் இதில் என்ன அப்படின்னா இன்வெர்டட் இமேஜ் க்ரியேட் ஆகும். அதாவது நேராக இருக்க ஆப்ஜெக்ட் தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கிற இமேஜ் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால அதுக்கப்புறம் வந்தது டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். டெரஸ்ட்ரியல்னா என்னது, நார்மலாக டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அந்த ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற டெலஸ்கோப். ஸோ அந்த டெலஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு அப்படியேவும் உங்களோட அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் தான். பட் என்ன அப்படின்னா இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் பண்ணாமல் ஆக்சுவல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். அங்கே இருக்கிற மாதிரியேவும் இங்கே உங்களுக்கு நேராக இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஸோ டெலஸ்கோப் அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்டடி அபவுட் ஸ்டார்ஸ் பற்றி படிக்கிறதுக்காக, இல்லைன்னா ஸ்டார்ஸை வியூ பண்ணுறதுக்கு. கேமராஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்க ஸ்டாரையோ இல்லை வேறு ஏதோ பிளானட்டையோ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக கேமராஸில் யூஸ் பண்ணுறோம். அது போக இதோடைய மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போர்ட்டபிள் கிடையாது, கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ஈஸி கிடையாது. நெக்ஸ்ட்டு அது போக என்ன அப்படின்னா இதை வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ்க்கும் கொஞ்சம் காஸ்ட் ஆகும். அதே மாதிரி அதை நீங்கள் எப்போயுமே நீட்டாக வச்சுருக்கணும், அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த செஷனில் என்னென்ன பார்த்துருக்கோம், டிஃபெக்ட்ஸ் இன் ஐஸ், மயோஃபியா, ஹைப்பர்மெட்ரோஃபியா, ப்ரெஸ்பயோஃபியா, ஆஸ்டிக்மாட்டிசம். இது ரெண்டையும் சேர்த்து டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க. இது ஷார்ட் சைட்டட்னஸ், இது லாங் சைட்டட்னஸ். இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக தெரியாது. இதில் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியாது. இங்கே டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியும், நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியாது. இதில் லென்த்தனிங் ஆஃப் ஐபால், இதில் ஷார்டனிங் ஆஃப் ஐபால். நெக்ஸ்ட்டு
இது கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணியிருப்போம். ப்ரெஸ்பயோபியா அப்படின்றது என்னது, 2 டிசீஸும், அதாவது மயோப்பியா ஹைப்பர்மெட்ரோபியா ரெண்டும் சேர்ந்து வருது. பைஃபோக்கல் லென்ஸ்னால நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். இது இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஓல்டு ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்லலாம். ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்றது உங்களோட ஐயில் இருக்க என்ன டிஃபெக்ட்னாலையும் கிரியேட் ஆகிருக்கலாம், ஆனால் அது எதுவும் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியாதுன்றது என்னது ஆஸ்டிக்மேட்டிசம். இந்த சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதோட யூசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெலஸ்கோப்போடைய டைப்ஸ் 2 இது, ரிஃப்ளெக்டிங் அண்ட் ரிஃப்ளாக்டிங். அது போக அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.